ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். என்னதான் ஒரு சைடு வந்து 8 எலிட்டோட ப்ரைஸ் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே வந்து iQOO திரும்பி அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸிங்கில் பயங்கரமான அக்ரேஷனை காட்டியிருக்காங்க. iQOO 12ஓட சிமிலரான ப்ரைஸ்லேயே வந்து iQOO 13 லான்ச் பண்ணி பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக சென்னையில் வந்து iQOO கம்யூனிட்டியில் வந்து iQOO 13க்காக ஒரு ஸ்னீக் பீக் ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஈவெண்ட்டில் மற்ற யூடியூப் கிரியேட்டர்ஸ் ப்ளஸ் கம்யூனிட்டி மெம்பர்ஸுமே வந்து பார்த்துருந்தோம். நிறைய பேர் வந்து iQOO டிவைசஸ் மட்டும் இல்லாமல் மற்ற டிவைசஸ்மே வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களுமே வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கவும் வந்து நல்லா இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ எல்லாமே வந்து சிவானனோட சேனலில் இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த ஈவெண்ட்டில் iQOO 13 வந்து யூஸ் பண்ணி பார்த்துருந்தோம். பிராண்ட்லேருந்துமே வந்து ஒரு சில இன்சைட்ஸுமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி ஃபைனலாக iQOO 13 ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸிங், ப்ரீ புக்கிங் ஆஃபர்ஸ், ஃபர்ஸ்ட் சேல் எப்போ, இதை பற்றி எல்லாமே வந்து வீடியோவில் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இனி நம்ம வீடியோவில் iQOO 13ஓட ஹேண்ட்ஸ் ஆன் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் எப்படி இருந்தது, இந்த ஃபோனில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இனி நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா நம்ம டக்குன்னு அட்ராக்ட் ஆகிறது வந்து ஃபோனோட டிசைன் தான். iQOO 12க்கும் 13க்கும் மேஜராக வந்து டிசைன் சேஞ்சஸ் கிடையாது, பட் மைனராக ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. பேக் மெட்டீரியல் வந்து இந்த வாட்டியுமே வந்து கிளாஸ் தான், பட் ஒரு மேட் ஃபினிஷோட கொடுத்துருந்தாங்க. அது பார்க்குறதுக்குமே நல்லா இருந்தது. முக்கியமாக அந்த BMW லோகோ வந்து எம்ப்ரோஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, டச் பண்ணும்போதே வந்து நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியும். அண்ட் ஃப்ளாஷ் வந்து இப்போ கேமரா மாடியூல்குள்ளேயே வந்திருக்கு. அந்த ஃப்ளாஷையுமே வந்து ரிங் டைப் ஃப்ளாஷ் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. விவோ ஃபோன்ஸில் நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய ரிங் லைட் ஃப்ளாஷ் வந்து இந்த வாட்டி iQOO 13லையும் நம்மளால் பார்க்க முடியுது. நல்ல ஒரு சாலிடான பில்டு, ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே வந்து கிளாஸு. ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கு வந்து ஸ்காட் சென்சேஷன் ஆல்ஃபா கிளாஸ் யூஸ் பண்ணி ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. பேக் என்ன ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, பட் சம்திங் ஒரு ஹார்டன் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பேக் டிசைன் பார்க்கும்போது ஒரு புதுசாக ஒரு அடிஷன் இருக்கும். பேக் கேமரா மாடியூல் சுற்றி வந்து ஒரு RGB லைட்டை வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து ஹாலோ லைட். இந்த ஹாலோ லைட் வந்து கால்ஸு, நோட்டிஃபிகேஷன், மியூசிக், கேமிங் மாதிரி வந்து நிறைய விதத்தில் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். RGB லைட் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ்லையுமே வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் ஒரு ஜென்ரேஷன் அப்கிரேட் அப்படின்னா வந்து நம்ம ஜென்ரலாகவே வந்து மேஜர் அப்கிரேட் வந்து பெருசாக பார்க்க மாட்டோம். பட் இந்த வாட்டி 12 to 13 வந்து ஒரு சில மேசிவான அப்கிரேட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி பேட்டரி டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து ஒரு மேசிவான ஜம்ப் இருக்குது. லாஸ்ட் ஜென்ரேஷனில் வந்து 5000 mAh பேட்டரி யூஸ் பண்ணி பார்த்துருந்தோம். இந்த வாட்டி வந்து 6000 mAh பேட்டரி. இது வந்து ஒரு சிலிக்கான் ஆனோட் பேட்டரி. பேட்டரி டென்சிட்டி அதிகம், பட் ஸ்டில் ஃபோனோட திக்னஸ் வந்து நல்லா ஸ்லிம்மாக தான் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொண்டு வராங்க. ஒன்று வந்து லெஜெண்டு, இன்னொன்று வந்து நார்டோ கிரே கலர். கிரே வந்து நான் பர்சனலாக அந்த ஈவெண்ட்டில் பார்க்கல, பட் ஒரு சில பேருக்கு வந்து கிரே கையில் கிடச்சிது. பட் நான் வந்து இந்த BMW எடிஷன் மட்டும் தான் வந்து பார்த்துருந்தேன். வேறு லெவலில் இருந்தது இதுவே. இதோட வெயிட் வந்து 213 grams இருக்குது. அண்ட் திக்னஸ் வந்து 8.13 mm தான். ஸோ லாஸ்ட் ஜென்ரேஷனில் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணாலுமே வந்து திக்னஸ் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் கையில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு அந்த இன் ஹேண்ட் ஃபீலே வந்து வேறு லெவலில் இருந்தது. S23 Ultra அண்ட் S24 Ultra யூசர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபோனுக்கு வந்தாங்கன்னா பெருசாக ரிலீஃபாக வந்து ஃபீல் ஆவாங்க. ஏன்னா ஜஸ்ட் பேக் கிளாஸ்மே வந்து கர்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கையில் பிடிக்கிறதுக்கு வேறு லெவல் ஃபீல் இருந்தது. முக்கியமாக S23 Ultra, S24 Ultra அந்த ஷார்ப் எட்ஜஸ் இருக்கிறதுனால நம்ம லாங் கால்ஸ்லாம் பேசும்போது கை பயங்கரமாக வலிக்கும். பட் இதில் அந்த மாதிரி இஷ்யூ வந்து நம்ம ஃபேஸ் பண்ண மாட்டோம். ஃபோன் வந்து கொஞ்சம் டாலான ஃபோன் தான், பட் ஸ்டில் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனுமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓவரால் பில்டுமே வந்து சாலிடாக இருக்குது. சைடு ஃப்ரேம் அலுமினியம் ஃப்ரேம் தான். பெட்டர் ஸ்ட்ரீமிங்காக இந்த வாட்டி USB 3.2 Gen போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கேமர்ஸ் வந்து 2K ரெசல்யூஷனில் வந்து ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரீமிங் வந்து ஒய்ஃபைல பண்ணுறப்போ பெருசாக வந்து பேட்டரி ட்ரெயின் இருக்காது, ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது, நெட்வொர்க்குமே வந்து ஸ்டேபிளாக இருக்கும். பட் மொபைல் டேட்டான்னு வரும்போது இந்த பஞ்சாயத்து எல்லாமே வந்து கண்டிப்பாக நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். பட் இதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக 360 டிகிரியில் வந்து ஆண்டனா யூஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. சைடு அலுமினியம் ஃப்ரேமில் நிறைய ஆண்டனா பேண்ட்ஸ் வந்து பார்த்துருந்தேன். ஸோ நெட்வொர்க் ரிசெப்ஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து நம்ம ரியல் வேர்ல்டில் யூஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியும். ஹாப்டிக் ஃபீட்பேக்குமே வந்து எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. பேட்டரி பில்டு குவாலிட்டி இங்கே மட்டும் இல்லை, டிஸ்பிளேலையுமே வந்து மேசிவாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 6.8 inch கொஞ்சம் டால் டிஸ்பிளே, பட் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். பெசல்ஸ் எல்லாமே வந்து நல்லா மினிமல் ஆக்கியிருக்காங்க. அண்ட் இதுவுமே வந்து ஒரு ஃப்ளாட் டிஸ்பிளே தான். ஃப்ளாட் டிஸ்பிளே இருக்கிறதுனால கேமர்ஸ்க்கு ஒரு சைட் ட்ரீட்டாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் நார்மல் யூசர்ஸ்க்கு வந்து டெம்பர் கிளாஸ் ஈஸியாக கிடைக்கும். அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். பேக் கேஸ் யூஸ் பண்ணியுமே வந்து டெம்பர் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுவே வந்து கர்வ்டு ஃபோன்ஸ் அப்படின்னா வந்து பேக் கேஸோட டெம்பர் கிளாஸ் போட்டோம் அப்படின்னா அந்த எட்ஜஸில் பபிள்ஸ் நோட்டீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஒரு பெரிய ரிலீஃபாக வந்து நான் பார்க்குறேன். இதோடைய ரெசல்யூஷனுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 2K ரெசல்யூஷன். பட் டிஸ்பிளே செட்டிங்ஸில் நம்ம வந்து ஃபுல் ஹெச்டிக்குமே வந்து மாற்றிக்கலாம். ஃபுல் ஹெச்டியில் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு பேட்டரி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். டிஸ்பிளே ஜென்ரலாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லா ஷார்ப்பாக இருந்தது. பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்குறப்போ 510 pixel per
inch இருக்குது. LTPO AMOLED பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 144 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. ஹை பிரைட்னஸ் மோடில் 1800 nitsம் பீக் பிரைட்னஸில் வந்து 4500 nits சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஈவன் நடந்த என்வாயன்மெண்ட்டே வந்து ஒரு நல்ல ஹாஷான லைட்டிங் என்வாயன்மெண்ட் தான். இந்த ஆட்டோ பிரைட்னஸ் சென்சாரோட டியூனிங்மே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. 10 bit சப்போர்ட் இருக்குது. Wide 1L1 சர்டிஃபிகேஷன் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் வந்து HDR வீடியோஸ்மே வந்து ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்துக்கலாம். ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஸ்பிளேல கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணும். PWM டிமிங்மே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி BUIயோட ஃப்ளாக்ஷிப் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது டிஸ்பிளேயோட பவர் கன்சப்ஷன் கம்மியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஹை பிரைட்னஸ்லையுமே வந்து கலர்ஸ் பெட்டராக ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து மல்டிமீடியா எல்லாமே வந்து ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கலாம். மல்டிபிள் வால்பேப்பர்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ அங்கே யூஸ் பண்ண வரைக்குமே வந்து டிஸ்பிளே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தது. இந்த வாட்டி IP ரேட்டிங்மே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. IP68+69 ரேட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. IP ரேட்டிங் இருக்குன்றதுக்காக அண்டர் வாட்டர் செல்ஃபி எல்லாமே வந்து மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணுறாங்க. இந்த டிஸ்பிளேல வந்து ஆக்வா டச் ஃபீச்சர் வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேருக்கு வந்து பகல்லேயே வந்து ஃபிங்கர்ஸ்லாம் வெட் ஆகும். டிஸ்பிளே ஏதாச்சும் வெட்டாக இருந்தாலுமே வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக வந்து யூஸ் பண்ண முடியும். அந்த ஈவெண்ட்டில் நிறைய பேர் வந்து வாட்டர் டெஸ்ட் தான் பண்ணி பார்த்துருந்தாங்க. ஸோ டிஸ்பிளே கம்ப்ளீட்டாக வந்து வெட்டாக இருந்தாலுமே வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட மேஜர் பாசிட்டிவான விஷயமே வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் தான். iQOO அப்படின்னால வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபோன்ஸ் வந்து நம்ம அவங்ககிட்ட வந்து பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் ஜென்ரேஷனில் இந்த வாட்டி வந்து பெர்ஃபார்மன்ஸ் மேசிவான அப்கிரேட் இருக்கு. இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய குவால்காமோட கரண்ட் ஜென் ஃப்ளாக்ஷிப்பான 8 Elite தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணி பவர் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக வந்து iQOOட Q2 சிப்புமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கேம் ப்ளே பண்ணுறப்போ ஃப்ரேம் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு கொடுக்கும். அங்கே ஒரு சில நேரம் யூஸ் பண்ண வரைக்கும் ஃபோன் வந்து பயங்கர ஃப்ளூடாக இருந்தது. முக்கியமாக வந்து ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டில் நல்ல ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ணியிருந்தேன். எந்த ஒரு ஹெவி டாஸ்க் இருந்தாலுமே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். 8 Elite இப்போதைக்கு வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் கம்பெனிலேருந்து 3 million AnTuTu ஸ்கோர் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஏன்னா அது ஒரு பெஞ்ச்மார்க் ஸ்கோர், ஹையர் ஸ்கோர், பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்றது வந்து தெரிஞ்சது தான். பட் என்ன அப்படின்னா ரியல் வேர்ல்டில் நமக்கு வந்து அந்த 3 million அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கலாம். ஏன்னா ரியல் வேர்ல்டில் டெஸ்ட் பண்ணுறப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுற என்வாயன்மெண்ட்டு டிஃப்ரெண்ட்டு. இங்கே வந்து ஒரு ஜென்ரல் நார்மல் ரூமில் டெஸ்ட் பண்ணியிருப்போம். அவங்க வந்து லேப் கண்டிஷனில் டெஸ்ட் பண்ணுவாங்க. பேக்ரவுண்டில் ஆப் எதுவும் ரன் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் இப்போதைக்கு வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய தி பெஸ்ட் சிப் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு பெருசாக வந்து இஷ்யூவாக இருக்க போகிறதில்ல. சாஃப்ட்வேரில் கேமர்ஸ்க்குமே வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து அந்த கேம் FPS மீட்டருமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சில பேருக்கு வந்து அது அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ என்ன மாதிரி ஒரு நான் கேமருக்கு வந்து ஃபுல் HD டிஸ்பிளேல அந்த ஃபோன் யூஸ் பண்ணால் பேட்டரி பேக்கப் தரமாக வந்து இருக்க போகுது. ஃபண்டட் சாய்ஸ் ஒரு சைடு வந்து ஹெவியாக இருந்தாலுமே வந்து ஒரு நல்ல கேப்பபிளான சிப் ப்ளஸ் இவங்களோட ஆப்டிமைசேஷனுமே வந்து ஓரளவு நல்லா பண்ணியிருந்தாங்க. மல்டி டாஸ்க் பண்ணுறப்போ வந்து சுத்தமாக வந்து லேக் எதுவுமே வந்து ஃபேஸ் பண்ணல. ஃப்ளூயிடாக ஃபோன் பயங்கர ரெஸ்பான்சிவாக இருந்தது. அண்ட் சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா இந்த வாட்டி வந்து Android 15 பேஸ் பண்ண ஃபண்டட் சாய்ஸ் 15ஓட வருது. இந்த வாட்டி iQOOல வந்து 4 years மேஜர் அப்டேட்டும் 5 years செக்யூரிட்டி அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீ இன்ஸ்டாலில் வந்து எக்கச்சக்கமான ப்ளோட்வேர் இருக்குது. அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் அந்த ப்ளோட்வேர்லாம் இருக்கிறதுனால தான் இவங்க வந்து ஓரளவுக்கு அக்ரெசிவான ப்ரைஸில் வந்து ஃபோன் கொண்டு வர முடியுது. அண்ட் பெட்டர் ஹீட் டிசிபேஷனுக்காக VC கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த கூலிங் சிஸ்டமோட சாம்பர் சைஸ்மே வந்து இந்த வாட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் LPDDR5X ரேமும் UFS 4.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்கு. சாஃப்ட்வேரில் AI ஃபீச்சர்ஸ்மே வந்து எக்கச்சக்கமாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கூகுள் கூட கொலாப் பண்ணி அந்த சர்க்கிள் டு சர்ச் ஆப்ஷன் வந்து இப்போ iQOO 13லேயுமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸ்மார்ட் கட் அவுட் ஃபீச்சர், பேக்ரவுண்ட் எரேஸ் ஃபீச்சர், இந்த மாதிரி AI ஃபீச்சர்ஸ்மே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து அவைலபிளாக இருக்கு. பேசிக் சென்சார்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. Wi-Fi 7 சப்போர்ட் இருக்கு. கேமரான்னு பார்த்தோன்னா அந்த மெயின் சென்சார் தவிர அடிஷ்னலாக இருக்கிறதுல ஒரு சில டவுன் கிரேட் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஃப்ரண்ட் வந்து ஒரு தரமான அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 32 மெகாபிக்சல் கேமரா, 4K 60 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்குது. லோ லைட் கேப்பபிலிட்டிஸ்மே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. பட் கேமரா வந்து நான் பெருசாக டெஸ்ட் பண்ணல. ஒரு வேளை எனக்கு டிவைஸ் கிடச்சிது அப்படின்னா கேமரா டெஸ்ட் பண்ணி செப்பரேட்டாக வந்து வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ரியரில் இந்த வாட்டி வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப், மூணுமே வந்து 50 MP செட்டப்பு. மெயின் கேமரா வந்து Sony IMX 921 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளாக்ஷிப் சென்சார். OS சப்போர்ட் இருக்குது. f1.9 ஆப்பர்ச்சரோட வருது. மெயின் கேமராவில் வந்து 8K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்குது. 4K 60 30 FPSலையுமே வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக வந்து 50 MP டெலிஃபோட்டோ, 50 MP அல்ட்ரா வைட் இருக்குது. அல்ட்ரா வைட் வந்து சாம்சங்கோட JN1 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த 50 MP டெலிஃபோட்டோவில் ஒரு சின்ன டவுன் கிரேட் இருக்குது. லாஸ்ட் ஜென்ரேஷனில் பெரிஸ்கோப் செட்டப் பார்த்துருக்கோம். இந்த வாட்டி பெரிஸ்கோப் செட்டப் தூக்கிட்டு 2x ஆப்டிக்கல் ஜூம் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 30x வரைக்குமே வந்து டிஜிட்டல் ஜூம் சப்போர்ட் இருக்குது. iQOO 12 பார்த்த அந்த 100x வந்து இதில் கிடையாது. ப்ராக்டிக்கலாக வந்து யாருமே அது பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுக்காக ஒவ்வொரு பிராண்டுமே வந்து அந்த 100xலேருந்து பின்னாடி வந்துட்டுருக்காங்க. பட் ஸ்டில் அந்த பெரிஸ்கோப் செட்டப்பை இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பெட்டராக இருந்திருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இல்லை. பட் அது இல்லாத வந்து பெரிய கானாக வந்து நான் ஃபீல் ஆகலை. ஏன்னா ரெகுலர் யூசேஜில் அது வந்து இல்லை அப்படின்னா கூட வந்து நம்ம டைப்ஸில் சார்ஜ் பண்ணிவிட்டு சீக்கிரமாக போய்டுவோம். வயர்லெஸ் சார்ஜிங் இருந்தாலுமே வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து ரேப்பிடாக சார்ஜ் ஆக போகிறதில்ல. ப்ளஸ் அதிகமான ஹீட்டுமே வந்து ஜென்ரேட் பண்ணும்.
பட் நீங்கள் ரெகுலர் யூசேஜில் ஒயர்லெஸ் சார்ஜிங் யூஸ் பண்ணுறீங்களா, அது உங்களுக்கு தேவைப்படுதா, உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்லேயே ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு கேமிங் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது, பட் ஹெட்ஃபோன் ஜாக் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல அடிஷனாக இருந்திருக்கும். இந்த வாட்டி டிஸ்பிளே பேட்டரி பெர்ஃபார்மன்ஸில் ஒரு நல்ல அப்கிரேட் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. நல்ல பில்டு குவாலிட்டி ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல கேமரா செட்டப் இருக்குது. அதோட அவுட்புட்ஸ் வந்து நான் கண்டிப்பாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். எனக்கு டிவைஸ் கிடச்சிது அப்படின்னா நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற வந்து ஷேர் பண்ணுறேன். பட் கேமராலாம் அந்த டெலிஃபோட்டோவை தூக்குனது தான் வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பட் மற்ற பேக்கேஜை கன்சிடர் பண்ணுறப்போ அது பெருசாக வந்து நம்ம யூசேஜை அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. iQOO 12லேருந்து கம்பேர் பண்ணும்போது நல்லா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பட் என்ன தான் வந்து நல்லா அப்கிரேட் பண்ணாலுமே வந்து ப்ரைஸ் அப்கிரேட் வந்து ரொம்ப பெருசாக இல்லை. இந்த வாட்டி 12 256GB மாடல் வந்து 54,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. 16GB மாடல் 59,999க்கு ப்ரைஸிங்கில் பயங்கரமான அக்ரெஷனை வந்து காட்டியிருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து ரியல்மி GT7 Pro 60,000 அவைலபிளாக இருக்குது. OnePlus 13 வேறு லான்ச் பண்ணுறாங்க. ஒரு சைடு 8 Eliteோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னாலுமே வந்து OnePlus 13ஓட ப்ரைஸிங் கண்டிப்பாக வந்து ப்ரீமியமாக தான் இருக்க போகுது. OnePlus 13ல் நம்ம ஒரு பெட்டர் கேமராஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஸ்டில் iQOO 13க்கும் OnePlus 13க்குமே வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பெருசாக தான் இருக்க போகுது. iQOO நல்ல ஒரு பவர் பேக்கடு ஃபோனை அக்ரெசிவான ப்ரைஸில் வந்து கொண்டு வந்து ஒரு ட்ரூ ஃப்ளாக்ஷிப் அப்படின்ற மாதிரி அகைன் வந்து சூப்பராக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து இனிஷியலாக ப்ரீ புக்கிங் பண்ணுறவங்களுக்கு வந்து 1 year எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடிஷ்னலாக வந்து iQOO One பட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அரௌண்ட் 2,000 rupees இருக்கும். 1899க்கு வந்து செல் பண்ணுவாங்க. அந்த பட்ஸுமே வந்து ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணுறாங்க. ICICI HDFC கார்ட்ஸ் யூஸ் பண்ணால் ஃப்ளாட்டாக 3,000 rupee டிஸ்கவுண்ட் இருக்குது. எஃபெக்டிவாக 12/256 வந்து 51,999, அதாவது 52,000 வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ டிசம்பர் 5 ப்ரீ புக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 999 பே பண்ணி வந்து ப்ரீ புக் பண்ணிக்கலாம். அமேசான்லேயே வந்து ப்ரீ புக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. டிசம்பர் 10 வந்து ஃபர்ஸ்ட் சேல் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ப்ரீ புக்கிங் ஆஃபர்ஸ் டீல்ஸ் எல்லாமே வந்து நம்ம டெலிகிராம் டீல்ஸ் சேனல் அப்டேட் பண்ணுறேன். அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. iQOO 13 பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு iQOO 13.